வடகிழக்கு வாஸ்துப்படி அமைக்காவிட்டால் இந்த பாதிப்புகள் வருமா? வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையும் வீட்டோட இந்த வடகிழக்கு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை முறையை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி தான் வாஸ்து. நம்மளோட குணாதிசயங்கள், தொழில், செல்வநிலை மற்றும் நம் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் இந்த வீட்டு அமைப்பு வாஸ்துங்க. இதை அறிந்து கொண்டால் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப சுலபங்க. வாஸ்துவில் 4 மூலைகளில் மிக முக்கியமான ஈசான்ய மூலை அப்படிங்கிற வடகிழக்கு மூலை, இதன் வழியே பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் வீட்டிற்குள் வருதுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மூளையை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னா வரவேற்பறை, உணவருந்தும் அறை அப்படின்னு உங்களோட படிப்பறையை இங்கே அமைக்கலாம். இந்த மூளையை எப்போதுமே சுத்தமாக வைத்து கொள்ளணும். அம்மி, ஆட்டுக்கல், விறகு சுமை இதெல்லாம் இல்லாத பழைய பொருட்கள் போன்றவை வைக்கக்கூடாது. வீட்டோட பிரதான ஈசான்ய மூலையில் கழிப்பறை, குளியலறை, செப்டி டேங்க்கு, துணி துவைக்கும் கல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. வீட்டோட வடகிழக்கு உள்மூலையில் இல்லைன்னா வெளி மூலையில் படிக்கட்டு வரதை அறவே தவிர்த்திடணும். கீழ்நிலை தொட்டி, கிணறு இதெல்லாம் அமைக்க வேண்டிய இடம் வீட்டோட ஈசான்ய மூலையாக இருக்கணும். இந்த ஈசான்ய மூலையில் நீரோட்டம் இல்லாத போது தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு தவிர்த்து வடக்கிலும் கிழக்கிலும் வாஸ்து நிபுணரோட ஆலோசனைப்படி தகுந்த இடத்துல அமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டோட வடக்கிலும் கிழக்கிலும் ஜன்னல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் உள்ள ஆண்களோட வருமானத்தை தீர்மானிப்பதிலையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படவும் வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள ஜன்னல் முக்கிய பங்கு வகிக்குது. ஜன்னல் இருந்தாலும் அதை எப்போதுமே திறந்து வைக்க வேண்டும். இதனால் வீட்டிற்கான நேர்மறை சக்திகளை ஈர்த்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டுங்க. இந்த வடகிழக்கு வாஸ்துப்படி அமையாவிட்டால் சில பாதிப்புகள்லாம் ஏற்படுங்க. குழந்தையின்மை, ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது, நிரந்தர தொழில் இல்லைன்னா வேலை இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் மூத்த வாரிசு இருக்கும்போது அவர் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது, வீட்டில் உள்ள ஆண்களுக்கு உடல்நலம் பாதித்தல் இதெல்லாம் இருக்கலாம். வாஸ்து முறைப்படி நம் வீட்டை அமைத்து சிறப்பான வாழ்வோங்க.